ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மினி டெரஸ் கார்டன் இப்போ எந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. விதையெல்லாம் போட்டு 1 மாதம் ஆச்சுங்க. இந்த அளவுக்கு செடியெல்லாம் வளரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. வாங்க இப்போ ஒரு செடியை நான் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து முள்ளங்கி செடிங்க. முள்ளங்கி செடி வந்து நிறைய விதை போட்டோம். பட் வந்து முளைச்சது 2 செடி தாங்க முளைச்சிச்சு. முள்ளங்கி வந்து இப்போ பிஞ்சு விட்டுருக்குங்க. இந்த முள்ளங்கி பெருசாகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 90 days ஆகுங்க. இதுக்கு வந்து நான் செயற்கை உரம் எதுவுமே ஆட் பண்ணல. வீட்டில் வேஸ்ட் ஆகிற வெங்காயத்தோல், பூண்டு தோல், தேங்காய் நார், முட்டை ஓடு, அதுக்கப்புறம் தண்ணின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, காய் கழுவுற தண்ணியெல்லாம் இதில் நான் ஊற்றுவேங்க. அந்த மாதிரி ஊற்றி தாங்க அந்த செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிங்க. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. ஆனால் பார்த்தா பூ நிறைய விட்டு காய் பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சுங்க. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து விவசாய தோட்டத்துலலாம் வெண்டைக்காய் செடி நான் பார்த்துருக்கேன். செடி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அப்போ தான் பூ விட்டு காய் விடுங்க. ஆனால் இந்த மாதிரி வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் முள்ளங்கி செடிக்கு கூகுளில் பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன் எத்தனை நாள் காய் விடும்னு சொல்லிட்டு. அது 90 daysன்னு சொல்லிட்டு நான் வெண்டைக்காய் நான் செக் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தாங்க. கொத்தமல்லியில் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, அது உடைக்காமல் போட்டதுனால அது வளர்கிறதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சின்னசாக தாங்க இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் வர நடுவில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சமையலுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கேப்பாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாலக்கீரை வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. விதை முளைச்சி வந்துட்டுருக்கு. அது வந்து என்னாச்சுன்னா இலை காஞ்சி திரும்ப துளுத்து வந்துட்டுருக்குங்க. நல்லா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. மழை காலன்றதுனால சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு பட்டை அவரைக்காங்க. இந்த செடி வந்து கொடி தாங்க. இது வந்து குட்டியாக தான் இருக்குது. இதுவும் வந்து சேம் வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்கவே பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, ஒயிட் கலராக. அவரைக்காய் கொடியில் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குங்க. அதுதாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பூ விட்டுருக்குங்க, அது மேலே வந்து பூச்சியெல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியுங்க. அது எறும்பும் சேர்ந்துருக்குது, பூச்சியும் உள்ளே இருக்குங்க. இந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக ஒயிட் பிரைட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதினா தாங்க. புதினா ஆல்ரெடி அந்த 5 செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வச்சேங்க. இதோட வீட்டுக்கு எத்தனை தடவை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேங்க. கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க. இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகா தாங்க. மிளகா வந்து பூ விட்டுச்சுங்க. எறும்பு கூட அது வந்து அந்த பூவை கூட விட மாட்டேங்குது. அதையும் பூவையும் வந்து சாப்பிட்றதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி செடிங்க. தக்காளி செடியில் வந்து தக்காளி வந்து விட்டுருந்துச்சுங்க. அதை வந்து பிடிங்கி நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டேங்க. பார்க்கவே தக்காளி நல்லா வந்து ஆப்பிள் பழம் மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ வந்து திரும்ப வந்து தக்காளியில் வந்து பூ விட்டுருக்குங்க. தக்காளி செடி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. பார்க்கவே வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.